எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும்படியாய், ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இங்கு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் மீண்டுமாக அவர்கள் மீன் பிடிக்கப் போகிறார்கள். ஆனால் அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். இங்கே பேதுரு சொல்கிறான், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். இந்த ராத்திரியில் அவருக்கு ஒன்றும் பிடிக்கலை. அல்லேலூயா. கவனிங்கள், இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து 3 நாள். அந்த 3 நாள் இயேசுவை பார்க்காததுனால அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பழைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? நம்ம பழையபடியே என்ன பண்ணுறோம்? இயேசுவை பார்த்தாங்க. 3 நாளில் பார்க்கறனால அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? பழைய வாழ்க்கை திரும்பிட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் 30 நாள் ஒரு மாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை பார்க்குறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பேதுரு பாருங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். அவனுடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிற தொழில் தான். அல்லேலூயா. ஆனால் அவனை எங்கே அழைச்சார்? முன்னாடி லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கணும்னா இருப்பாயின்னார். அல்லேலூயா. இப்போ மீன் பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கணும் அழைச்சார். இப்போ அவனுடைய அழைப்பு என்ன? அவனை ஏன் தெரிந்து கொண்டாரு? மனுஷனை பிடிக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்போ 3 நாள் ஆண்டவரை பார்க்கறதுனால இப்போ அவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்குது. எதுக்கு தெரிந்து கொண்டாரு? சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி சர்ச்சுக்கு வீட்டை விட்டு போயிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்க ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. எதுக்கு தெரிந்து கொண்டாரு? எதுக்கு தெரிந்து கொண்டாரு? மனுஷனை பிடிக்கணும். உங்களை எப்படி பிடிச்சாரு? நீங்கள் எவ்வளோ ஓடினீங்க? ஓட ஓட ஓடினே தானே இருந்தீங்க. எவ்வளோ கரெக்டாக உங்களை பிடிச்சி இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? சர்ச்சில் உட்கார வச்சுக்கிறாருல்ல. நீங்கள் ஒண்டி என்ன பண்ணுறீங்க? என்ன ஒண்டி பிடிச்சிட்டாரு. நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் எப்படி போனா என்ன, சொந்தக்காரன் எப்படி போனா என்ன, நான் மாத்திரம் பரலோகத்தில் போயிட்டு என்ன பண்ணுவேன்? ஜாலியாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அழைத்த ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ ஆண்டவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? உங்களை தெரிந்து கொண்டு மனுஷனை பிடிக்க தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. 3 நாள் பார்க்கல. அல்லேலூயா. 3 நாள் பார்க்காததுக்கு அவனுடைய நிலைமை என்னன்னா, இயேசுவோடவே இருந்தவன், இயேசுவோடவே பத்தவன். அல்லேலூயா. இயேசுவை முகமுகமாகவே தரிசிச்சவனுக்கே அந்த நிலைமைனா, இயேசுவை நம்ம முகமுகமாக பார்த்துருக்குறோம். நம்ம 3 நாள் பார்க்கலாம், இன்னும் ஆகுறது. அல்லேலூயா. உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரை ஒருவேளை நீங்கள் 1லேருந்து 15 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? நல்லா தேடுவாங்க சந்தோஷமா. மீதி 15லேருந்து 30 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? ஒரே முக வாடலாகவே இருக்கும். அல்லேலூயா. என்ன பண்ணுறது? இதை கட்டணுமே, அதை கட்டணுமே, இங்கே பண்ணணுமே, எல்லாம் இழுத்து பிடிச்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, அவங்க தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்கள், இயேசுவோடு கூட இருந்து மறுரூப மலைக்கு போனாங்க. வனாந்திரத்தில் உபதேசத்தை கேட்டாங்க. இன்னைக்கு இயேசு சொன்னார், ஜனங்கள் என்னை யாருன்னா சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. உடனே பேதுரு சொல்றார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாம் தெரிஞ்ச பிறகு உயிர் தெழுந்த பின்பு என்ன பண்ணிட்டாங்க? பேதுரு சொல்றார், வாங்க நான் மீன் பிடிக்க போறேன். அல்லேலூயா. வாங்க நான் மீன் பிடிக்க போறேன். எல்லாம் வரீங்களா? அல்லேலூயா. உடனே நாங்களும் வருகிறோம். எல்லாரும் போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்ச நோக்கம், இன்னைக்கு வாரத்தில் வரீங்க,
ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது, வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது, ட்ராக்ஸ் ஊழியம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு வேலை இருக்குது, என் வேலை தான் முக்கியம். அல்லேலூயா. உங்கள் வேலை முக்கியம்தான். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. உங்களை தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. உன்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் இருக்குது. அவங்க செய்வாங்க இல்ல, உன்னை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டு அவர் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இங்கு பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். கவனிங்கள், விடியற் காலமான போது இயேசு கரையில நிற்கிறாரு. ஆனா கூட இருக்கிறவனுக்கு யாரு தெரியல, இயேசுவை தெரியல. எந்த அளவுக்கு அவன் இயேசுவை அறியாம போயிட்டாங்க பாருங்க. பாருங்க, 3 நாள்ல பிசாசு இயேசுவையே மறக்க வச்சிட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவரை தேடுறது ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. அவர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். அவர்கள் பாருங்க, இயேசுவை பார்க்கல. அவங்க சுயநலத்துக்காக திருப்பி என்ன பண்ணாங்க? வலைய போட பண்ணாங்க. இயேசு இல்லாம நீ என்ன உடைச்சாலும் உன் ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள நிக்காது. அல்லேலூயா. வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்று. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாம தானே உன்னை அழைச்சாரு. இப்ப ஆண்டவர் விட்டுட்டு நீ போறிய. ஆண்டவர் உனக்கு நம்பி தானே ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு, உன் குடும்பத்தில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை தேடி வரும்போது உனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்ததா? சுகம் இல்லாத போது உன்னை தேடி வந்தாரு, விடுதலை இல்லாத போது உன்னை தேடி வந்தாரு, பணம் இல்லாத போது உன்னை தேடி வந்தாரு, பரிசுத்தம் இல்லாத போது உன்னை தேடி வந்தாரு, உண்மை இல்லாத போது உன்னை தேடி வந்தாரு. அல்லேலூயா. உன்கிட்ட இருக்குதுன்னா தேடி வந்தாரு, உன்கிட்ட இல்லைன்னு தான் தேடி வந்தாரு. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. ஆரம்பத்தையும் தேடி வர்றாரு, கடைசியிலும் தேடி வர்றாரு. அவர் கோபமா வர்றாரு. என்னடா உங்களை நம்பிதான் ரத்த சிந்தனை. நான் உங்களை இருக்கும் போதே சொன்னல, மனுஷகுமார் அடிக்கப்படுவார், மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பார்னு சொல்லி இருந்தேனே. எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்றீங்களே, துரோகின்னு சொன்னாரா? இல்லையே, பிள்ளைகளேன்றாரு. எவ்வளவு ஒரு தகப்பன் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. பிள்ளைகளேன்றாரு. கரையில வந்து நிக்கிறாரு. பிள்ளைகள் தகப்பன் இல்லைன்னு சொன்னோன்னே தங்கள் சுயநலமாக அவரை விட்டுட்டு போறாங்க. நீ விட்டுட்டு போவ, அவர் உன்னை விட்டுட்டு போனா உன் நிலைமை என்ன? ஆமென். அவர் உன்னை விட்டுட்டு போனா உன் நிலைமை என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லாம போயிடும். எந்த சூழ்நிலை நீ ஆண்டவரை விட்டுட்டு போகவே கூடாது. ஆண்டவர் உனக்கு நியமிச்சிருக்கிற சபையின் ஐக்கியம், நீ எல்லாத்திலும் கலந்து கொண்டு பார். உன்னுடைய வீட்டின் ஆசீர்வாதம் உன் வீட்டில் தங்கும். அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லை, வெறுமை. எப்பா இயேசுவோட இருந்து 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு. 12 கூட மீத எடுக்க வச்சாரு. அவன் குடும்பத்துக்கெல்லாம் கொடுத்தான். இவன் கையால் அநேகரை தாங்கினான். இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். காரணம் இயேசு கூட இல்லை. அல்லேலூயா. இயேசு கூட இருக்கும்போது உன் வீட்டில் ஆசீர்வாதம், உன் வீட்டுக்குள்ள எல்லாம் நிரப்பி வச்சிருந்தாரு. இப்ப எங்க இருக்குது? உன் சுயநலமா உன் வாழ்க்கை இருக்குதா? எதுக்கு ஆண்டவர் அடிமைதனத்தின் நுகத்திலிருந்து கட்டில உனக்கு அறுத்து உன்னை ஆசீர்வாத பாதையில கொண்டு வந்திருக்கிறாரு. நீ மேன்மையை மறந்திருக்கிறாயா? சுகத்தை மறந்திருக்கிறாயா? மரண போராட்டத்தில் உனக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறாரு. உன் கால்கள் எங்க இருக்கிறது? உன் இருதயம் யாரை தேடுது? கடிகாரத்தை தேடுதா? ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு தாமதமா வருகிறாய்? உனக்கு உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வச்சு இந்த 2024 உன் கூட இருந்தவங்க நீ பார்த்தவங்க யாருமே இல்லையே. அல்லேலூயா. உன்னை தேடி வந்து உனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அவர் தேடி உலாவுற இடத்துல நீ இல்லையே. நாத்திக்காம ஒரு வாரம் வர, அடுத்த வாரம் வர மாட்ட.
ஆண்டவர் பாரத்தோட தேடுறார். கரையில வந்து உயிர் தெழுந்த பின்பு தன் சீஷர்களை தேடி போறாரு. தன் சீஷர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் இருந்திருப்பார்கள், சுவிசேஷம் சொல்லியிருப்பார்கள், ஜெபம் பண்ணியிருப்பார்னு பார்த்தா அவர் வேதனையோடு கூட பார்க்கிறார். பிள்ளைகளே, அவர்கள் எல்லாவற்றை விட்டு, மேன்மை விட்டு, தனக்கு வைத்திருக்கிற உயர்வை ஆசீர்வாதத்தை விட்டுட்டு தன் வாழ்க்கையில பழைய வாழ்க்கையை திரும்ப எடுத்துக்கொண்டார்கள். இது கடைசி காலமா இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை தேடி இயேசு நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதல் காரியம், பற்றாக்குறை. உங்கள் பற்றாக்குறையிலிருந்து பரிபூர்ணமாக்குவார். பரிசுத்தப்படுத்தி வஸ்திரத்தை உடுத்துவார். பரிந்து பேசி ஊழியத்தில் ஆயத்தப்படுத்துவார். பற்றாக்குறையை பரிபூர்ணமாக்குவார், பரிசுத்தப்படுத்தி வஸ்திரத்தை உடுத்துவார், பரிந்து பேசி ஊழியத்தில் உங்களை ஆயத்தப்படுத்துவார். முதல் காரியம் நாம் தியானிக்கலாம், பற்றாக்குறையை பரிபூர்ணமாக்குவார். யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை என்றார்கள். அல்லேலூயா. இங்க என்ன கேட்கிறாருன்னா, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அவன் சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் இல்லாம தான் இருக்கிறான் அவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அங்க வர்றாரு ஆண்டவர், அவன் சாப்பிட்டு கூட போல, ஆனா முன்னாடி அவன் போயிட்டு வரான், சாப்பிட்றது கூட ஒண்ணுமே இல்லாம கிடைக்காம வெறுமையா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அவனை எப்படி ஆசீர்வாதமா வைத்திருந்தார். ஆசீர்வாதத்தை அவன் கண்கள் கண்டது. மோசேயின் காலத்தில் மன்னாவை புசித்தார்கள், ஆனால் இயேசுவின் காலத்திலே அந்த அற்புதத்தை, அதிசயத்தை அவர் கண்கள் கண்டது. இவ பார்க்கிறாரு, எப்பா எதனா இருக்குதான்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்குறது கூட ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி இப்போ ஆண்டவர் ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லாத சூழ்நிலையில உங்களை தேடி வந்திருக்கிறார். நீ ஒன்றுமில்லாம போயிடக்கூடாது. பிசாசு உன் வாழ்க்கையில நீ இடம் கொடுப்பாயனா அவனுடைய உன்னை நிர்வாணமாக்கிடுவான், உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்து சுகமாயிருந்த உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். வாசிங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிடத்தில் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிராய் விட்டு போனார்கள். யாருமே இல்லை. ஆனா யார் வந்தார்? நல்ல சமாரியனாக இயேசு வந்தார். இந்த உலகம் உன்னை குற்றுயிராய் விடும், உன்னை காயப்படுத்தி விடும். ஆனா இந்த உலகத்துக்கு நீ இடம் கொடுக்காத, உன்னை பராமரிக்கிற ஒரு நல்ல சமாரியன் இயேசு இங்க இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீ தேடுறதுக்கு ஒரு நாள் விடக்கூடாது. 3 நாள் அவரை தேடாம போனதுனால சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப 30 நாள் தேடாம போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆயிடும்? அல்லேலூயா. 3 நாளுக்கே இந்த கதி. அது இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை தேடாம இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில பற்றாக்குறை வரக்கூடாது, பரிபூர்ணம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தீவெட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் கவனிங்கள். தன் வயிற்றை பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். யாருங்க? இளைய குமாரன். தகப்பன் நேசித்த ஒரு மகன், நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாழ்ந்திருந்தான். ஆனா என்னைக்கு தகப்பனை விட்டு போனானோ அவனுக்கு எது மேல ஆசை வந்துச்சு? பண்ணி தின்ற அந்த உணவு மேல ஆசை வந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி உனக்கு ஊட்டி விட்டு உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. இவன் தகப்பனை விட்டு போகும்போது அவனுக்கு பன்றி சாப்பிடுகிற உணவு கூட கிடைக்கவில்லை. அடுத்த வசனம் வாசிங்க.
அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு திருப்தியாக அன்லிமிட்டெட் சாப்பிட்றான்பா, நானோ பசியினால சாகிறேன். அல்லேலூயா. அந்த பசியின் கொடுமை அவனுக்கு புத்தி தெளிந்ததான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு புத்தி தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போய் புத்தி தெரியக்கூடாது. நீ நல்லா இருக்கும் போதே தகப்பனை குறித்ததான சிந்தை உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீ போய் கஷ்டத்துல, அந்த அளவுக்கு சரீரம் பாடுல போய் நீ ஆண்டவரை நினைச்சு போய் ஒருவேளை இறக்கம் கச்சா ஜீவனை கொடுப்பாரு, இல்லைன்னா ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு அந்த புத்தி தெளிந்த போது சாகிற என்று தகப்பனிடத்துல போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தகப்பன் யாருங்க? வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் என்னும் பணத்தை கொடுத்து இருக்கிறாரு, நீதி என்னும் மார்க்க கவசத்தை கொடுத்து இருக்கிறாரு. தான் சீஷர்களை அனுப்பும் போது ஒரு பயிற்சி கொடுத்து அனுப்புறார். வாசிங்கள் லூக்கா 22 அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பினது போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள். கவனிங்கள், அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகள் இல்லாமல் அனுப்பின போது உங்களுக்கு எதனா குறைவா இருந்ததா கேட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றா உன் மேல கிருபை வச்சு அனுப்புறாரு. அவரை நம்பி இந்த உலகத்துல நீ வாழ்ந்தினா ஒரு குறை இல்லாம உன்னை நடத்துவார். அல்லேலூயா. யாரை சார்ந்து கொண்டிருக்கிறாய்? உலகத்தில் இருக்கிற வேலையை சார்ந்து கொண்டிருக்கிறாயா? உலகத்தில் இருக்கிற மனிதனை சார்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்ல உன் பலத்தை சார்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஒன்றுமில்லாமல் அனுப்பி ஒரு குறை இருந்ததா கேட்கிறாரு. ஒன்னும் குறைந்து இல்லைன்றாங்க. அல்லேலூயா. நீங்க லூக்கா 10 அதிகாரம் 18 வசனம் வாசிங்கள். லூக்கா 10 அதிகாரம் 18 வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இவர்கள் திரும்பி வரும்போது சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் காண்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர்கள் வரும்போது சந்தோஷத்தோடு வருகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் ஊழியத்தின் அனுபவத்தில் கொடுத்து வளர்த்தெடுத்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் மறந்துட்டு சாப்பிடுறது கூட கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவர்களை தேடி போய் என்ன பண்றாரு? சந்திக்கிறார். அல்லேலூயா. சரி, சூழ்நிலை என்ன பண்ணிட்டு, இவ்வளோ உனக்கு நான் விசுவாச பாதையில் கற்றுக் கொடுத்தேன், ஆனாலும் நீ அறியாமல் போயிட்ட சொல்லி நீங்கள் யோவான் 21 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது அவர், வலதுபுறமாய் வலைய போடுங்கள், திரளான மீன்கள் அகப்பட்டதுனால இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப எங்க வலை போட சொல்றாரு? வலது பக்கம் வலை போட சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இவங்க எங்க போய் வலை போட்டாங்க. இடது பக்கம் போய் வலை போட்டாங்க. அல்லேலூயா. இவன் வலை போடும்போது, வலை போட்டுன்னு பேசும்போதெல்லாம் ஏசாமி அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 5:4 வாசிக்க வேண்டாம். அங்கே ஆழத்துல போய் வலை போடுன்னு சொன்னார். அல்லேலூயா. இவங்க ஆழத்துல ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. ஒண்ணு இல்லாத இடத்துல தான் வலை கிழியத்தக்க மீன்கள் அவர்கள் படகுல உண்டானது. அல்லேலூயா. சமுத்திரமும் பூமி அவருடையது. எல்லா சூழ்நிலை அறிந்திருக்கிறார். நீ இல்லைன்னு சொல்லிட்டு வந்தல, இப்ப நீ வலை போடு, என்னுடைய பெயரின் நாமத்தில் போடு, அங்க மீன்கள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்க பாருங்க, கரெக்டா சொல்றாரு. நீ வலது பக்கமாய் வலை போடு, அங்க என்ன உண்டாகுமா? திரளான மீன்கள் அகப்பட்டதினால் இழுக்க முடியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இழுக்க முடியல. யோசிச்சு பாருங்க,
வலையில ஒண்ணுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் ஒண்ணுமே இல்லை? இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா வலையில ஒண்ணுமே இருக்காது. ஆனா இயேசுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா வலையை இழுக்க முடியாது. அல்லேலூயா. வலையை இழுக்க முடியாதனால என்ன பண்ணாங்க? 8ஆம் வசனத்தை வாசிங்கள். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மீட தூரத்திலே இருந்தபடியினால் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. 20 மைல் தூரம் இருந்தது, வலையை இழுக்க முடியல. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்றாரு பாருங்க. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா ஆசீர்வாதம் எங்க இருக்குது? 20 மைல் தூரம் இருக்குது. அதை இழுக்கிறதுக்கு உன்னால முடியல. அல்லேலூயா. இப்போதான் அவன் உணரணும், இந்த ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தில், இவர் தான் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. இவன் வலதுபுறம் போட்டு இருக்கிறான், ஒன்றும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் மீண்டும் போட வச்சாரு, இழுக்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீ எந்த வலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? எந்த வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிற? உன் கண்ணு யாரை பார்க்குது? இயேசுவை பார்க்கணும்னா உன் வலை இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அல்லேலூயா, வலையில இழுக்க முடியாத அளவு. நீங்க நினைச்சிருப்பீங்க, போன மாசம்லாம் என்ன ஆச்சு, என் வலையில ஒண்ணுமே இல்லையே. ஆனா இந்த மாதத்துல அல்லேலூயா உன் பற்றாக்குறையை பரிபூர்ணமாக்குவார். அவர் ஒருவர் என்பதை நீ விசுவாசிப்பாயனால் உன் வலை இழுக்க முடியாத அளவுக்கு ஒரு கனமுள்ள ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. சுத்திலும் பாக்குறீங்களா, இயேசு இருக்கிறாரா இல்லையா? இயேசு இருக்கணும். அல்லேலூயா. இந்த வலை எதற்கு அடையாளமா இருக்கிறது? மத்தேயு 13:47 வாசிங்கள். மத்தேயு 13:47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. இங்கு இந்த வலை எதுக்கு ஒப்பா இருக்கிறதுனா, சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை அநேக வலை போட்டு இழுக்கிறதுக்கு வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, என் வலையில மாத்திரம் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க. இல்ல, உன் வலையில அநேக மீன் வந்துச்சுன்னா உன் எல்லையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை நிலையாக நிற்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கண்கள் பார்க்கணும், எதற்கு என்ன தெரிந்து கொண்டார், எதற்கு என்ன அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்க மறந்துட்டாங்க, என்ன மனுஷரை பிடிக்கதான அழைச்சிருக்கிறாரு. உன்னை மீண்டும் மீனை பிடிச்சு நித்திய ஜீவனை நீ இழந்துடாத. நீ மனுஷரை பிடிப்பாயனால் நீ அநேக இந்த பூமியில நூறத்தனையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம், பரிசுத்தப்படுத்தி வஸ்திரத்தை உடுத்துவார். யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டியை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். கவனிங்கள், இங்கு இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் என்ன சொல்றாங்க, பார்த்துட்டான். ஆகா, இவர் யாரு? கர்த்தர். இப்ப பேதுருக்கு சிக்னல் கொடுக்கிறான். இப்ப பேதுரு ஏன் கடல்ல குதிக்கிறான்? ஏன் கடல்ல குதிக்கிறான்? ஏன் கடல்ல குதிக்கிறான்? வஸ்திரம் இல்ல. பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்னாடி என் பாவம் நிற்க முடியாது. அல்லேலூயா. யாருங்க பரிசுத்தமுள்ள தெய்வம்? அவன் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினால் உடனே மேல் சட்டையை போட்டு கீழே குதிச்சான். அல்லேலூயா. ஆண்டவர் உன் பற்றாக்குறையை பரிபூர்ணமாக்குற தேவன். உன் வஸ்திரம், உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கி உன்னை பரிசுத்தப்படுத்தி ஒரு வஸ்திரத்தை உன்னை உடுத்துகிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு நிர்வாணமாய் துரத்தப்பட்டாலும் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அங்கே ஒரு வஸ்திரம்
அவனுக்கு உடுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் அந்த வஸ்திரம் பிசாசுடைய வல்லமையினால பாதுகாக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், இயேசு உனக்காய் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், அதனால உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சத்துரு உன்னை தொட முடியல. அல்லேலூயா. ஏன் உன்னை கிட்ட வர முடியல? உன்னை கிட்ட வந்து பயமுத்துறான், சோதனையை கொண்டு வரான். ஆனா உன் மேல ஏன் கையை வைக்க முடியல தெரியுமா? உங்க மேல உங்க வீட்டுல ஆண்டவருடைய எல்லையில பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேலி வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்களா அவன் பலவான்? அல்லேலூயா. பலவான முந்தி கட்டணும்னு வேதம் சொல்லுது. பலவான் கிட்ட நீ மோதனா நீயும் பலசாலியா மாறணும். அல்லேலூயா. நீ பலவீனமா இருந்து இயேசுவின் நாமத்துல அப்பால போ சொன்ன உன் மேல அவன் ஆளுகை செஞ்சிருவான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா மாயவித்தக்காரர்கள் பவுலின் இயேசுவின் நாமத்தினால நான் உன்னை துரத்துறேன்னு சொல்லும் போது அவர்கள் மேல் இந்த பிசாசு ஆளுகை செய்து பலாத்காரம் பண்ணியதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் இல்லாமல் ரட்சிப்பின் வஸ்திரம் மேல இல்லாம பிசாசை நீ மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ மேற்கொண்டு பிசாசை நீ மிரட்டின அவன் சொல்லுவான் பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும். அல்லேலூயா. அவங்க யாரு? பரிசுத்தமானவர்கள். அவர்கள் இருக்கிறதான அந்த கச்சையை போடும்போது ஒரு சுகம் கிடைத்தது. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வஸ்திரம் இல்லாத ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா. இங்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் வஸ்திரம் தரித்து, ஆமென், இங்கு இயேசுவோடு கூட உட்கார்ந்தான். ஆனால் நீங்கள் பாருங்க 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. கவனிங்கள், இங்கு பாருங்க, அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவன் கட்டப்பட்டவனா இருக்கிறான், யாருக்கு அடங்காதவனா இருக்கிறான். அல்லேலூயா. அதனால அவனுக்குள்ள என்ன இல்ல? வஸ்திரம் இல்ல. அல்லேலூயா. வஸ்திரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ ஏசப்பா கூட உட்கார்ந்து இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், ஏன் ரட்சிப்பு உனக்கு தேவை? ஏன் ரட்சிப்பின் வஸ்திரம் உனக்கு தேவை? ஏன் பாவ மன்னிப்பு உனக்கு தேவை தெரியுமா? ஏன்னா நீ பரிசுத்த ஆலயத்தில் ஆண்டவர் ஆராதிக்க முடியும். அவனுக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல, விடுதலை இல்ல. அதனால அவன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டான், கல்லறையிலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு போதை பழக்கத்தில் அடிமையாக்கப்பட்டு பெற்றோர் உடைந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு சொன்னது போல இன்னைக்கு இந்த குடிப்பழக்கம், போதைகள் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை சின்ன பின்னமாக்கி பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் தங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறை அதிகாரிகள் அடிக்கிறான் பெற்றோருக்கு முன்னாடி. பெற்ற வயிறு துடிக்குது. ஐயோ, என் பிள்ளைய இந்த கொடுமைப்படுத்துகிறார்களே. காரணம் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல. பிள்ளைங்கள் அடங்க மாட்டுது. இன்னைக்கு உன் பிள்ளைய அடக்க வேண்டிய காலத்துல நீ அடக்கணும். உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்க வேண்டிய காலத்துல நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்க தவறுவாயானால் உன் பிள்ளை அடங்காமல் போகும். உன் பிள்ளைக்காய் கண்ணீர் விடும் சூழ்நிலை வரும். அல்லேலூயா. பிரம்பை எடுக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா பிசாசு அவனை அலக்கடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனை படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. இங்கு பாருங்க,
அநேக பிசாசுக்கள் அவனுக்குள்ளே வந்து அவனை அலக்கடித்து காயப்படுத்தி அவன் பெற்றோரை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் இயேசு அந்த பிசாசை அதற்றினார். இவனை விட்டு போன்னு சொன்னாரு. அந்த பிசாசு சொல்லுது, எங்களை ஏன் வேதனைப்படுத்துறீங்க? நான் இந்த இடத்துல தான் காலியா இருக்குது. நீ ஆண்டவரை ஆராதிக்கல, ஆலயத்துல வர்ற ஐக்கியத்துல நீ இல்லனா, பிசாசு உன் மேல கண்ணு வச்சிருப்பான், உன் குடும்பத்தின் மேல கண்ணு வச்சிருப்பான். எப்போது வீட்டுக்குள்ள நுழையலாம், எப்போது இந்த குடும்பத்துக்குள்ள நுழையலாம். அல்லேலூயா. அநேக பிசாசுகள் நுழைந்தது. இப்ப பிசாசு சொல்றது, நாங்கள் இந்த எல்லை விட்டு போகாதபடி அந்த பன்றிகளுக்குள்ள எங்களை அனுப்பும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமை நமக்குள்ள வரக்கூடாது. நமக்குள்ள ஒரு வஸ்திரம் தேவை. அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு வஸ்திரம் தேவை. அங்க இயேசு அந்த பிசாசு அதட்டி அந்த பிசாசுகளை பன்றிகளுக்குள்ள அனுப்பினார். அந்த பன்றிகள் என்ன பண்ணுச்சு? செத்து போச்சு. அல்லேலூயா. அதுக்கு ரொம்ப மான ரோசம் இருக்குது. வாழ்ந்தா இயேசுவோட தான் வாழணும். அல்லேலூயா. யாரோட வாழக்கூடாது. சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க? பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. டிவி பார்க்காத, நிறைய காரியம் ஆண்டவருடைய சமூகத்தை முக்கியப்படுத்தாம நீ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நீ ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாய். அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, அந்த பிசாசுகள் பன்றிகளுக்குள்ள போன பண்ணி என்ன பண்ணுச்சு? உயிரை மாச்சுக்கிட்டு ரத்த சாட்சியா மாறிது. அல்லேலூயா. இந்த மானங்கட்ட வாழ்க்கை எனக்கு வேணாப்பா, என் வாழ்க்கை இயேசுவோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. அவன் இயேசுவோடு உட்கார்ந்து இருந்தான். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். புத்தி தெளிஞ்சு உட்கார்றான். அவன் புத்தி தெரியாத வரைக்கும் கல்லறையில் இருக்கிறான். சங்கிலியால கட்ட முடியல. அவன் சமுதாயத்துக்கு அவன் வேண்டான்ற ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலை இருந்தான். இப்ப கர்த்தர் அவனுக்குள்ள விடுதலை கொடுத்துட்டு இயேசு படகு ஏறார், காலை புச்சுக்கிறான். ஆண்டவரே, நான் உங்களோட இருக்கணும். ஆண்டவரே, நான் உங்களோட இருக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா, நான் உங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் பாருங்க, அடுத்த 19ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் சொந்தக்காரங்கிட்ட எல்லார்கிட்ட போய் சொன்னான். ஆந்திரா தேசத்துல குண்டூர் என்ற பகுதியில் வாழ்ந்து ஆண்டவருக்காக வல்லமையாய் வாழப்பட்ட ஏசனா என்கிற ஒரு தேவ மனுஷன் 7 வருஷம் பைத்தியக்காரனா இருந்தார். அல்லேலூயா. 7 வருஷம் பைத்தியக்காரனா இருந்தார். அவருடைய தாத்தா அவர் ஒரு பூசாரியா இருக்கிறபடினால், அவர் ரத்தத்தை குடித்து வாந்தி எடுக்கிறபடினால் அந்த ஆவி பேரனுக்குள்ள வந்து அவரே அறியாமல் திடீரென்று அந்த ஆவி கிரியை செய்து ரத்தத்தை எல்லாம் எடுத்து பைத்தியக்காரனை போல ஓடுவார். எத்தனையோ மருத்துவர்கிட்ட பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. பெரிய எஸ்டேட்டு, நல்ல அரிசி தொழிற்சாலையெல்லாம் இருக்குது, பெரிய பணக்கார். ஆனால் அந்த பிள்ளை மூத்த மகன் கூட 5-6 பேர் பிறந்தவர்கள். ஆனால் குணப்படுத்த முடியல. சாபம், பிசாசின் கட்டுகள், போராட்டம், விடுதலை இல்லை. ஆனால் 7 வருஷம் பைத்தியக்காரனாக இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அல்லேலூயா. தலைமுடிய நீளமா வளர்த்து வஸ்திரமே இல்லாம நிர்வாணத்தோடு எலும்பும் தோலுமாய் ஒரு முறை அந்த காட்டு பகுதிக்குள்ள நடந்து போகும்போது ஒரு வீட்டில் ஜப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, பாட்டு சத்தம் கேட்கிறது. அங்க ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த தேவ மனுஷனை சந்தித்தார். அவருக்குள்ள புத்தி தெளிந்தது. நான் எங்க இருக்கிறேன், ஏன் என்னுடைய நிலைமை இப்படின்னு சொல்லு. நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் அந்த கிணத்துல இருக்கிற, வீட்டின் கிணத்துல இருக்கிற தண்ணீர் எடுத்து ஊற்றுகிறார். அப்படியே கூட இருந்த சகோதரிலாம் பார்க்குறாங்க. வீட்டுல போய் படுக்கிறார். அடுத்த நாள் அவருக்குள்ள அந்த ஃபுல் தெளிவு, தூங்கி எழுந்திருக்கிறாரு. சொல்றார், கடவுள் என்னை சந்திச்சார். அவங்க சொன்னாங்க, எல்லாம் முடி சவரம் பண்ணி அவர் மீண்டும் அந்த அவருடைய அரிசி ஆலையில் அவர் கொண்டு போறாங்க. அவர் கீழ்ப்படிந்து இருக்கிறார். மீண்டும் கடவுள் அவரை சந்திக்கிறார். ஏசனா, வாழ்க்கையில் நான் சந்திச்சனே, நீ எனக்கு ஊழியம் செய்ய மாட்டாயான்னு கேட்கிறாரு. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ 7 வருஷமா பைத்தியக்காரனா இருந்தியே, உனக்கு நான் பைத்தியத்தை தெளிவுபடுத்தி உன்னை வாழ வச்சனே. இன்னைக்கு எத்தனையோ கிராமத்துல மூட நம்பிக்கையில கட்டப்பட்டு இருக்கிறானே, நீ போய் சொல்லு. அல்லேலூயா.
பெற்றோரிடத்துல சொல்றாரு, நான் இந்த இயேசுவுக்காக வாழ போகிறேன். அல்லேலூயா. பெற்றோர் சகோதரர்லாம் கெஞ்சுறாங்க, வேணாம்ப்பா, இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்த, இனியாவது வாழ்றது கடைசி நாள் எங்களோட இரு. இல்ல, நான் இயேசுக்காக வாழ்வேன். நான் பைத்தியக்காரனா இருக்கும்போது யாரும் என்ன தேடி வந்து இந்த பைத்தியத்தை வச்சு நிக்கலையே, இந்த பைத்தியத்தை மாற்றி இன்னைக்கு ஒரு மனுஷனா மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. குண்டூர் மாவட்டத்தில் 25,000 பேர் வரக்கூடிய ஒரு சபையை உருவாக்கி வருஷத்தில் 3,000 பேருக்கு ஞானசானம் கொடுக்கத்தக்கதான, வருஷத்தில் 5 லட்சம் பேர் கூடுகிற ஒரு கன்வென்ஷனை நடத்தக்கூடிய ஒரு தேவ மனுஷன் அந்த குண்டூர்ல கர்த்தர் அவர் ஏற்படுத்தி கர்த்தருக்குள்ள மரித்து இன்றைக்கு அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 12:2 வாசிங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். கவனிங்கள், இங்கே ஒரு பந்தி விருந்து இருந்தது. யார் இருக்கிறா பந்தியில? யார் இருக்கிறா? லாசர் இருக்கிறா. அல்லேலூயா. ஒரு நேரத்தில் இயேசு பெத்தானியாவுக்கு வரும்போது மார்த்தாளும் மரியாள் இருந்த இடத்துல லாசர் இல்ல. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து லாசர் இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருந்தான். அந்த வீட்டு பரிமள தைலமாய் நிறைந்திருந்தது, சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அந்த வீடெல்லாம் மகிழ்ச்சி, ஒரு மரண வீடு இல்ல, துக்க வீடு இல்ல, அது சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடா இருந்தது. இன்னைக்கு உங்க வீட்டுல அந்த ரட்சிப்பின் வீடு இருக்கிறதா? உங்க வீட்டுல குடும்பமாய் தேவனை துதிக்கிற ஒரு துதி பலி இருக்கிறதா? ஐயா, போன மாசம் இல்லையா, முந்தின மாசம் இல்ல, உன் வீடு ஜெப வீடா இருக்கணும். ஏன் உன்னால ஜெபிக்க முடியல? உனக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து நீ பாரப்படுகிறாயா? உன் கண்கள் கண்ணீர் வருகிறதா? இந்த கடைசி காலத்துல அநேக ரட்சிக்கப்பட்ட வீடு இன்னைக்கு ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறது. விடுதலை இல்ல, சந்தோஷம் இல்ல. நான் சொல்லுவேன், கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா உன் வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உள்ள ஒரு வீடா இருக்கணும். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அருகே இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கிறது மாத்திரமல்ல, மரித்தோரில் இருந்த லாசருவை பார்க்க வந்தார்கள். இப்போ அந்த லாசர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். பார்த்த யாவரும், அடுத்த வசனத்தை வாசிங்க. லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்க்கிறவங்க இயேசுவுக்கு நன்றி செலுத்தணும். எப்பா, என்னமா ஆராதிக்கிறாங்க, இன்னமா இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவ சமூகத்துல இருக்கிறாங்கப்பா. உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், உன் வளர்ச்சியை பார்க்கணும், உன்னை பார்த்து விசுவாசம் அடையணும். உன்னை பார்த்து அவங்க இடறி போக கூடாது. அல்லேலூயா. என்ன இப்படி பேசுறாங்கப்பா, இன்னும் இப்படி கிண்டல் பண்றாங்கப்பா, இப்படி பரியாசம் பண்றாங்கப்பா, சாட்சி இல்லாம இருக்கிறாங்கப்பான்னு சொல்லக்கூடாது. இல்லப்பா, இப்போ ஒரு ஆத்தும பாரம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுப்பா. இப்ப அவங்கெல்லாம் நீ சபையில ஜபத்துல அவங்க இருக்கிறத நீ பார்க்கலாம்பா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக முந்தினோர் பிந்தினோராய் மாறின்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிந்தினோர்லாம் முந்தினோராய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு சொன்னார், லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பாவியான என்னை விட்டு போய்டு ஆண்டவரே. அல்லேலூயா. பாவியான என்னை விட்டு. இப்ப அந்த பாவியான மனுஷனை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களை சிலர் மேல் படும். அவன் நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களை சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைத்தார்கள். அல்லேலூயா. ஒரு பாவியான மனுஷன், வஸ்திரம் இல்லாதவன், நிர்வாணமா இருந்தவன் சொல்றான், என்னை விட்டு போயிடாண்டவரே, எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, ஐக்கியம் இல்லாண்டவரே. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவன் நிழல் படும்படிக்கு வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். எப்படிப்பட்ட வியாதிகளோ அங்கே குணமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன் நிர்வாணத்தை மூடுகிற தெய்வம். அல்லேலூயா. உன் நிர்வாணத்தை மற்றவர்களுக்கு சொல்லி
உன்னை வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல, உன் நிர்வாணத்தை மூடி உன்னை பரிசுத்தமாக்குற தெய்வம். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி முடிகிறேன். யோவான் 21 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்கள். யோவான் 21:9. அவர்கள் கரையிலே வந்திருக்கிற போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கவனிங்கள், இங்கே அவர்கள் மீன் பிடித்து கொண்டு வரார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த மீன்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துறாரு. அல்லேலூயா. இங்க வாசிங்கள், அவர்கள் கரையில வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கவனிங்க, அவங்க வலையில மாட்டின மீன்ல ஆயத்தப்படுத்தல, ஏற்கனவே ஆண்டவர் மீனையும் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என் பிள்ளைங்க 20 மைல் தூரம் களைப்போடு இழுத்துன்னு வருவாங்கப்பா, தண்டு வலிக்கிறவளுக்கு இழுத்து கொண்டு வருவாங்கப்பா. என் பிள்ளைங்க வந்தவுடனே பசியாறுபடியாய் நான் அவளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பொதுவாக மீனவர்கள் போனவன என்ன பண்ணுவாங்க? கடல்ல போய் ரொம்ப பிரயாசப்படுவாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம். அவங்க மீண்டு வரும்போது அவங்க வீட்டில் மீனை தவிர, மீன் குழம்பு தவிர வேற எதுவும் இருக்காது. அல்லேலூயா. நான் ராமேஸ்வரத்தில் போனபடினால மீன் வகையாக இருக்கும், ஏறா இருக்கும், மீன் இருக்கும். நீங்கள் அந்த பஸ்ஸில் போனாலே மீன் வாடை வாசனை வரும். அல்லேலூயா. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 பக்கம் நடுவில் இருக்குது, கடல் நடுவில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல பஸ்ஸில் ஏறினா கூட மீன் வாடை தான் வரும். வீட்டில் போனாலும் மீன் குழம்பு தவிர இருக்காது. கறியெல்லாம் அவங்க ரேரு. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன்லாம் இல்லை, தட்டு தட்டாக கொடுப்பாங்க. அங்கே கிருபா சமனைக்கு நாங்கள் அங்கே ஊழியத்துக்கு போகும்போது, அப்போ அந்த இடத்துல பாருங்க, அவருக்கு பசியோடு வரும்போது அவருடைய மனைவி மரங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க, காலையில் போகும்போது சாயங்காலம் போகும்போதும். ஆனால் இங்கே அவர்கள் திரும்பி வரும்போது வேதம் சொல்கிறது, அங்கே கரி நெருப்பு போட்டு இருக்கிற அது மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்றது 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. அல்லேலூயா. அங்க பாருங்க, அவளை விசாரிக்க வந்திருக்கிறாரு. முதல்ல உடனே அவரை விசாரிக்கல, முதல் பிள்ளைங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு. தகப்பனுக்கும் தாய்க்கு தான் தெரியும் என் பிள்ளைக்கு எப்ப பசி எடுக்கும், என் பிள்ளை பசி தாங்காது, அவனுக்கு எதை வச்சா ரொம்ப பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? பெற்றோருக்கு தெரியும். அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது, வேலையிலேருந்து வரும்போது, எந்த சூழ்நிலை வரும்போது பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்குதுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு இருக்குதா? அல்லேலூயா. சாப்பிட்ட பிறகு தான். இப்போ விளையாட போனாங்களா என்ன பண்ணுவாங்க? முதல் சாப்பிடு. அந்த வயிற்றில் அதை நிரம்பணும்னு ஒரு ஆசீர்வாதம். அப்போ இங்கே என்ன பண்றாரு? அவர்கள் என்ன பண்றாரு? அது முன்னாடி வைக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்கள், 12ஆம் வசனம் வாசிங்க. 12. அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கப்பா, முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள சாப்பிட வச்சுட்டு போஜனம் பண்ணின பின்பு அவர்களோட பேசுறாரு. எதுக்கு அவர் வந்தாரு, என்ன சொல்ல போறார், எல்லாவற்றையும் முதல்ல எடுத்தவொடனே அவங்க இடத்துல என்ன பண்ணல, இருக்கிற கோவத்தை காட்டல. அல்லேலூயா. ஆனா போஜனத்தில் அவங்கள சாப்பிட வச்சு அடுத்தது என்ன பண்றாருன்னா 11ஆம் வசனம் வாசிங்க. சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்கள் 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு மீன் என்ன பண்றார்? பெரிய மீன். அல்லேலூயா. ஒரு மீனுக்கே வழி இல்லை, பெரிய பெரிய மீன் என்றாங்க. என்ன 153 மீன். அவங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தது இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்குறீங்களாப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களை நம்பி தானே வந்தேன்பா, உங்களுக்கு தான் வனாந்திரத்தில் எவ்வளோ அற்புதம் செஞ்சேனப்பா, ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க? சாப்பிடும் போது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அவங்கள அதெல்லாம் பார்த்து அவங்க பேச துணியே இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர்
வயிறு என்ன பண்ணுவார்? நிரப்பி அனுப்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. பிட்டு கொடுக்கிற தேவன், அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர்களை பரிந்து பேசி ஏன் இப்படி இருந்தது விசாரிக்கிறார். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படி என் கைக்குள்ள நீ அடங்கி இருக்க கூடாதா? ஏன் அவசரப்படுற? உன்னை ஒரு பெரிய அப்போஸ்தலனா இருக்கும்படி தானே உங்களை அழைச்சிருக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் 3 நாள் பார்க்கலன்னு சொல்லி போயிருக்கு. இருக்கிற 12 பேரும் போயிட்டீங்களப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாஸ் இறந்துட்டாரு, ஆனால் 11 பேர். மத்தியாவும் என்ன பண்றாரு? நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கே பாருங்க, அவங்க போயிட்டாங்க. கவலைப்படுறாரு. சாப்பிடுங்க, என்ன பண்றது, இதெல்லாம் நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், யோவான் 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது இது பேசல. போஜனம் பண்ணின பின்பு, சீமோனின் குமாரனாகிய யோனாவே, என்னை நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிச்சிருந்தா நீ வலையை திரும்பி எடுத்துன்னு போயிருக்க மாட்டியே. நான் மீண்டும் நான் ஆலயத்தில் இருக்கும்போது நீ வந்திருப்பல. நான் உனக்காக எதிர்பார்த்தேன்ல. இன்னும் மற்றவனை எதிர்பார்க்கணும் இல்லையா, உனக்காக நான் எதிர்பார்த்தேன்ல. அவர் பேசுறாரு, என் ஆட்டுக்குட்டியை மெய்ப்பாயாக. திருப்பி கேட்கிறாரு, என் அன்பா இருக்கிறாயா? 3வது முறை கேட்கிறாரு. அவன் துக்கப்பட்டு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. தம் பிள்ளைங்களை போஷித்து அவர்களை திருப்தியாக்கி அவளை விசாரித்து அவர் பேசுறாரு, என்ன நேசிக்கிறாயா? ஏன் இப்படி பண்ணிட்ட? ஏன் மேல கோபமா? ஏன் சரியா வர்றதில்ல? ஏன் ரொம்ப லேட்டா வர? ஏன் இப்படி வரவே மாட்ற? ஏன் என்ன கோபம்? அவங்க மேல கோபம் இருக்குது, என் மேல என்ன கோபம் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உங்களால வர முடியல? ஏன் மனுஷனை பார்த்து ஏன் நீங்க கோபப்பட்டு நிக்கிறீங்க? உனக்காக முன் வந்தார்ல, உனக்காக முன் வந்து ரத்தத்தை சிந்தினார்ல, உன்னை நேசிக்கிறார்ல, உன் இருதயத்தின் கதவை தட்டுறாருல. நீ அவங்க மேல கோபத்தை வச்சுன்னு ஏன் என்னை ஆராதிக்க வரமாட்ற? ஏன் உன் தாமதம் ரொம்ப தாமதமா இருக்கிறது? உன் மேல அன்பா இருக்கிற ஆண்டவர், உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். பேதுருக்கு ஒரே வேதனை, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உன்னை நேசிக்கும்படி தானே நான் உங்களை தேடி வந்தேன். நீங்க அங்க போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா வலையும் படகும் கையுமா இருக்கிறியாயே, நீ அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு போயிட்டியாப்பா. இன்னைக்கு ஆண்டவர் உன் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் வாசிங்கள், 18ஆம் வசனம் வாசிங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தீர்ந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக. ஊழியம் என்பது எது தெரியுமா? இங்க சொல்றாரு பாருங்க. எப்பா நீ இள வயது உள்ளவனா இருக்கும் போது என்ன பண்ணுவ? நீயே உன் ட்ரெஸ்ஸை போட்டுப்ப, உன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவ. இது உன்னுடைய வேலை, உன் விருப்பம். ஆனா ஏன் ஊழியன் வந்துச்சுன்னா, உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு நான் உன்னை அனுப்புவேன், உன்னை கஷ்டப்படுகிற சூழ்நிலை உன்னை நடத்துவேன். ஏன் இப்படி இந்த ஊழியக்காரர் பண்றாரு, ஏன் இந்த ஜனங்க இப்படி பண்றாங்க, உனக்கு அதெல்லாம் வரும். அதுதான் என் ஊழியம். அல்லேலூயா. நீ முதிர் வயது உள்ளவனா இருக்கும்போது நீ கைகளை நீட்டுவாய், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள், உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கொண்டு போவார்கள். உன் விருப்பம் இல்லாம உன்னை சந்தோஷப்படுத்தும்படி நடந்து கொள்ள மாட்டாங்க. ஊழியனா இதுதான். ஊழியம் என்பது நான் நினைச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எங்க பார்த்தாலும் காணிக்க, நல்ல ஆசீர்வாதம். உடைக்கப்பட்டேன். திருத்தணி பகுதியில் 8 மாதம் ஊழியத்துக்கு போனேன். அங்க காணிக்க இருக்காது. அங்க இந்த என்ன சொல்லுவாங்களே, ஒரு உணவு இருக்குது, இந்த கூழு கட்டியா சாப்பிடுவாங்களா, அது பேர்னா களி. அது அங்க போய் தான் பார்த்தேன். நம்ம ஊர்ல கஞ்சி மாரி சாப்பிட்றோம், திருத்தணியில பார்த்தீங்கன்னா களி ரொம்ப ஃபேமஸ். அங்க போய் ஒரு வயசான பாட்டி வரும், ஐயா எப்படியா இருக்கு, ரொம்ப என் மேல பாசம், இருக்கிற வேர்க்கல்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அங்க 25 ரூபா மேல போவாது காணிக்க. ஆனா ஊழியத்தின் மேல வாஞ்ச அந்த ஜனங்க என்ன நேசிக்க ஆரம்பிச்சாங்க.
ஐயா இந்த ஊர்லயே இருந்துருங்க ஐயான்னாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அங்கே ஒரு வண்டி கொடுத்தாரு. அந்த வண்டி எங்கே தெரியுமா? மவுண்ட் ரோடில் போட வேண்டிய வண்டி எல்லாத்தையும் கைட்டிட்டு ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரு, அதை ரெடி பண்ணி ஓட வச்சாரு. அது நின்றுச்சுன்னா நின்னபடிதான். நானும் என் மனைவியும் என் மகன் பறக்கல, நடு சரியான வெயில் அந்த இடத்துல போயினே இருக்கிறோம். நின்றுச்சு. அவர் ட்ரெயின் ஏற போயிட்டாரு. அவர் ஃபோன் பண்ணுறாரு, ஏன் வரல? வண்டியில் பெட்ரோல் இல்லையா. அல்லேலூயா. மீண்டும் ஒரு 5 கிலோமீட்டர் பெட்ரோல் எடுத்துன்னு வராரு. காரணம் என்ன தெரியுமா? ஊழியன்னா உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒன்று அனுப்புவார். அந்த இடத்துல நடத்தின ஊழியக்கார் ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ற, உன் வீட்டு வருமானம் என்ன, உனக்கு எப்படி கஷ்டம், எந்த சந்தோஷம்? 8 மாசம் என்ன கேட்கல. நான் பரலோகத்தின் தேவன் மேல நம்பிக்கை வச்சேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு நான் சாதாரணமா வரல, இஷ்டமில்லாத நடத்தினார். என் ஊழியம் என்ன ஆண்டவரே, தரிசனம் என்ன ஆண்டவரே, நான் இப்படியே போறேன் ஆண்டவரே. யாருன்னா ஊழியம் செய்ய கேட்டா ஒரு ஊழியமும் தெரியல ஆண்டவரே. ரெட்டில்ஸ்ல போய் செய்யறேன். ஒரு வீட்டில் போயிட்டு மத்தியானத்தில் போயிட்டு நான் போய் அந்த இடத்துல நிற்கிறேன். அவங்க வெளியே என்ன பண்றாங்க, தண்ணி கொடுத்து கூட மனசு இல்லை, உள்ள கூப்பத்து கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சிரிச்சுனே சொல்றாங்க, இல்லையா வீட்டில் யாருமே இல்லையா. அல்லேலூயா. ஊழியத்தில் உடைக்கப்பட்டேன், கஷ்டத்தின் பாதையில் நடந்து போனேன். இஷ்டமில்லாத இடத்துல நடத்துவார், கஷ்டத்தின் பாதையில் நடத்துவார். ஆனால் இந்த பாதையில் கொண்டு வரத்துக்கு ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டோட ஊழியத்தை செய்கிறீர்களா? ஐயா என்னை கனம் பண்ணல, என்னை விசாரிக்கல. சில வேளை ஆண்டவர் உன்னை நடத்துவாரு. நீ யார் மேல நம்பிக்கை வைக்கிற? ஊழியக்காரன் மேலையா? உன்னை நடத்துவார் அந்த பாதையில. ஏன் தெரியுமா? உன் விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. மோசே இருக்கிற வரைக்கும் அந்த மலையின் கீழே தான் இருந்தான். யோசுவாவை யாரும் கனம் பண்ணல, ஆனா ஆசாரிப்பு கூடாரத்திலே இருந்தான். வேதம் சொல்கிறது யோசுவா 3:7 வாசிங்க. இந்த வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியபடிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னை உயர்த்தது மேன்மைப்படுத்துதெல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. இங்க பேதுருவை பாத்தீங்கன்னா அவனை உடைக்க வச்சார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் தெளிவா இங்க நல்லா சாப்பிட்ட பிறகு திருப்தியானவர் சொல்றாரு, உன் இஷ்டமானபடி செய்யறது ஊழியம் இல்லப்பா, கஷ்டமானபடி நடத்துறதா ஊழியம். அல்லேலூயா. பஞ்சு மெத்தையில முள்ளுல நடக்கிறதா ஊழியம். நீ என்ன பார்த்து நடந்தினா நீ கடைசியில ஒரு உயர்வை அடைவாய், மேன்மை அடைவாய். அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவ சித்தத்துக்கு பேதுரு ஒப்பு கொடுத்தார். அவனுடைய வார்த்தை கேட்டவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அவன் தேவனையே சார்ந்து இருந்தான். எந்த அப்போஸ்தலரை சார்ந்து இல்ல, கர்த்தரையே சார்ந்து இருந்தான். அவன் வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் அநேகரை குத்தினது. ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் கண்கள் இயேசுவை பார்த்தது. எந்த அதிகாரிக்கு பயந்து அரண்மனையில முற்றத்தில் பயந்து உட்கார்ந்தானோ அதே அதிகாரியை பார்த்து சொன்னா, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை இன்னைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நடக்க முடியாத சப்பானை நடக்க வைத்தது அந்த இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. பகிரங்கமா சொன்னான். ஒருத்தனா அவனுடைய பேச்சுக்கு மறு உத்தரவு கொடுக்க முடியல. காரணம் அவன் பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தான். அல்லேலூயா. எரிச்சல் அடைந்து பேசின பேதுரு அனனியாவும் சப்பிராலும் பொய் சொன்ன வார்த்தையை கடிந்து கொண்டான். தேவனிடத்தில் பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லலாமா? அல்லேலூயா. உன் ஆண்டவர் கண்ட்ரோலுக்கு நீ மாறிட்டினா சின்ன சின்ன தவறு கூட உனக்குள்ள பெரிய பாவமா இருக்கும். உயிர் தெழுந்த இயேசு இன்னைக்கு உன்னை காண்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் வேலை என்ன? உன் நோக்கம் என்ன? உன் அழைப்பு என்ன?
உன் வீட்டுக்குள்ளே இருந்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்போஸ்தலர்கள் அந்த நோக்கத்தை அறியாதிருந்தார்கள், தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியாதிருந்தார்கள். வாரத்தில் 7 நாள்ல ஒரு நாள் மாத்திரம் வந்து போய் நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும் என்று நினைத்தால் அது முடியாது. ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது. சுவிசேஷம் எல்லார் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இன்னைக்கு உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையே நீ பார்த்து கொண்டிருப்பாய் என்னால் ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தை நீ அறியாமல் போவாய். அவர்கள் கடைசியாக அவர்கள் தன் வேலையும் தங்கள் பணியை தேடினார்கள். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்களோ கர்த்தருடைய எல்லையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருடைய வேலையை நீ முக்கியப்படுத்துவாயனால், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நீ அறிவாயனால் உன் எல்லைகளை ஒன்றும் குறைவுபடுவதில்லை. உன் எல்லைகளை ஒன்றும் குறைவுபடுவதில்லை. உன் வீட்டில் ஒன்றும் குறைபடுவதில்லை. உன் அப்பம் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ போகையும் வருகையிலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் வலை இழுக்கத்தக்க முடியாத சூழ்நிலையில கர்த்தர் உன்னுடைய எல்லையை ஆசீர்வதிப்பார். உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துவார். அல்லேலூயா. ஓ thank you Jesus. உன்னை பரிந்து பேச உன்னை ஆயத்தப்படுத்துகிற தேவன். இந்த வருகையில் ஆண்டவருடைய அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறது நீ அறியாமல் இருக்கிறாயா? தேசத்தில் ராஜாக்களை கர்த்தர் இந்த நாட்கள் தள்ளி ஏற்படுத்துகிறாரே. வியாதிகளும் பூமி அதிர்ச்சி வருகிறது நீ அறியாமல் இருக்கிறாயா? இன்னைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். உனக்கு ஒரு போஷணத்தை போஷித்து வார்த்தை என்கிற மன்னாவை உனக்கு தந்து சத்தியத்தை உனக்கு கொடுத்து நீ ஆயத்தப்படு. மற்றவளை ஆயத்தப்படுத்து. உன்னை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் கரையில் நின்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நீ கரையில வச்சுட்டு நீ எவ்வளவு ஆழத்துல போனாலும் உன் வலை ஆசீர்வாதமாய் இருக்காது. உன் வாழ்க்கையில அவர் உன்னோடு பிரயாணம் பண்ணும் பொழுதுதான் உன் வலை இழுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் காணப்படும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சீஷர்களை சந்தித்து வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் செய்ய வேண்டிய பணியை, விட்டிருக்கிற பணியை மீண்டும் செய்யும்படியாய் அவளை நடத்தின ஆண்டவர். இன்னைக்கு என் சபையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பாரனால் நீர் மீண்டும் அவளை புதுப்பிப்பீராக, மீண்டும் குடும்பங்களை புதுப்பிப்பீராக, விட்டிருக்கிற ஜப வாழ்க்கையை புதுப்பிப்பீராக, விட்டிருக்கிற ஊழியத்தின் பாதையை புதுப்பிப்பீராக, விட்டிருக்கிற பரிசுத்த பாதையை புதுப்பிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக, நடத்தும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.